மச்சான் எங்கடா போனாவா? இன்னும் ஆளே காண 1/2 மணி நேரத்தில் வரேன்ட்டு 1 மணி நேரம் ஆகுது. ரெடி வெறுப்பாக ரெடி. வெறுப்பாய் போய் நான் வேல்டு ராக்கரை வாங்கி வர போறீங்களா? ஆமா, அரைக்கு வர ஏச்சக்கூடிய நாய்ங்களா கம்முன்னு இருக்க மாட்டேங்க. வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன சொட்டு முத்திர பேர் சொட்டிக்கிட்டே இருக்கீங்களாடா? அப்பா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இங்க பாரு புச்சுன்னு வர வேணா. ஏய் பிச்சுறாதரா, சிகரெட்ரா வரைக்கும் போதுரா. சிகரெட்டா? உள்ள நீட்டுக்கு மச்சான், வெள்ளையா உருளையா பத்த வச்சுங்க. அப்பா 2 பேரும் அப்படி வலிக்கிறாரு, கைதை வலிக்கிற மாதிரி வலிக்கிறாரு. மிட்டாய்க்கிறாரா ஊபரு கண்ணு குண்டால செவந்து போய் கதை கதை கதைன்னு ஆயிடுறாரு. என்ன மச்சான் சொல்றா? ஆமாட்டா விட்டு குரலியத்துல கட்டுறேன் எங்க அப்பா. நீ சொன்ன நம்ப மாட்டேன். வாயில் வித்தியா? ஆமா, இப்படி ஈத்து மூக்குல போகுறாரு, கண்ணுல போகுறாரு, காதுல போகுறாரு. என்னைக்கு அவரு போக விட்டுக்கு போறாரு. நான் வாயில விடுவாங்க மூக்குல விடுவாங்க கேட்டுக்கிறேன். அதனடா காதுல கண்ணுல எல்லாத்திலும் விடுறாரு எங்க அப்பா. எங்க பாரம்பரியத்துல எப்படி தரு விஜயகாந்த் நல்லா கொலு கொலு கொலுன்னு தர்றா. இப்ப பாரு தனுஷ் மாதிரி ஸ்லிம் ஆயிட்டாரு. எல்லாம் காரணம்டா இதுதான். ஆமா ஒவ்வொரு செம்மையா நீட் நீட்டா இருக்குது. இதுல பாரு உருண்டே சின்ன சின்னதா இருக்குது. உள்ள வந்து அந்த காலத்துல பாயில எல்லாம் போடுவாங்கல்ல, அது மறிக்க வச்சுறாங்க மச்சான். மூலிகை பழுகுது. இதே போல நாள் எங்க அப்பா என்ன ஏமாத்தி வச்சுக்கிறாருடா. வயிறு எல்லாம் பிளாட் ஆயிடுது. காரணம் என்னன்னு கேட்டா உள்ள போய் கேஸ் ஆகி கல்லீரல மண்ணீரல பெருசாகுது இல்ல. இதை பிடிக்க எல்லாம் சுருங்கி போய் சின்னதாகிடுது. 6 பேக் வந்துட்டுறா. நமக்கு 6 பேக் வேணா ஜிம்முக்கு எல்லாம் போக கூடாது. தேவையில்லாம காசு செலவு பண்ணாதரா. இவன் செத்து போய்க்கிறான் பழுகிறா. போனதை தூக்கி வச்சுக்கிறாடா. டேய் டேய் ஜிம்முக்கெல்லாம் போகாம இது ஆளுக்கு 4 வலி போகும் தினைக்கும். புரியுதா? மெடிசன் மாதிரி காலில் எடுப்பண்டா. உடம்பு ஈஸியா குறையும். ஜிம்முக்கு போனா தாண்டா உடம்புல இதெல்லாம் உடம்பு ஏறாது. எங்க அப்பா குறைச்சிக்கிறாராண்டா. நீ நம்ப வேண்டிய நீ சத்தியமா சொல்றேன்டா. எங்க அப்பா 80 கிலோ இருந்தாரா, இப்ப 16 கிலோ இருக்கிறாரா. நீ நம்பாடி போடா. நீ தாண்டா போய் சொல்றது அளவுக்கு நல்லது தாண்டா. இது உடம்புக்கு நல்லதுடாப்பா. காட்டு ஒண்ணு கூட எல்லாருக்கும் ஆளு ஒண்ணு எடுத்துலாம்டா. சரி நீ என்ன எடுத்துட்டு வந்து? நீ என்ன எடுத்துட்டு வந்துடா? நபர் நான் ஆன்ஸ் பைட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சார் இது? ஆன்ஸ் பைட்டு அது நான் போடுறதா? இப்போ எங்க அப்பா போஸ்ட்ல வேலைக்கு போவார்ல, கொளுத்து வேலைக்கு. அப்போ போய் வேலைக்கு முடியலன்னு வச்சியா கொஞ்சம் அப்படியே செஞ்சு மாதிரி ஆயிடுவார் அப்பாப்பா. இது ஒன்று எடுத்து ஒரு ஸ்டோக் எடுத்து இப்படி வாயில 2 பக்கம் போட்டு மிக்சின்னு ஓட்டினாருன்னு வச்சுக்கா ஓட்டுவாரு. உருட்டி உள்ள அடிச்சாருன்னா அவ்வளவுதான். அந்த மாரி கை இது அவ்வளவு பவர் இதுல. இன்ஜின் ஆயில் மாரி பழுகுதா? ஆமா போட்ட மாயத்திலே கொஞ்சோண்டு போட்டா போதும். அப்படியே கிருகிருன்னா அப்படி ஸ்வைட் நம்ம எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்வைட்னா அப்படியே லோடு பறக்கும், அப்படியே மேலே ஏறும் அப்படியே. ஆமா ஜேசிபி மாரி பழுகுதா? ஏய் சரியான ட்ரீட்மெண்ட் மச்சான், சூப்பர். ஏய் போடு இவன் எத்தனை நரம்படி நாராயண ஆல்ரெடி செத்து 10 நாள் ஆகி போச்சு. போனமா பாடுறா மூத்த தடக்க முடியாம பாட்டில போயிட்டு வந்துக்கிறான். இது பாத்தீங்கன்னா தெரியும் உனக்கு. எங்க அண்ணன் கட்டிங் போட்டா போதும் ஊரே சதற ஓடுவாரு. தெரியும் உனக்கு. கட்டிங் போட்டா போதும் அவ்வளவுதான். பைக் ஃபுல்லா வீலிங் ஆச்சுன்னு ஊர்லயே நாங்க தான் தெரியுமா உனக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் பைக் இப்படிலாம் ஓட்ட மாட்டாரு, இப்படி தூக்கின்னு தான் ஓட்டுவாரு. என்ன தெரியும் இப்படி தூக்கின்னு ஓட்டாருன்னா 4 பேர் சேர்ந்து தூக்கி போட மாட்டாங்க பாடியில. அவ்வளவு பெரிய இது சரியான சோடா. அப்பா உண்மையாதான் சொல்றேன். யார் போய் சொல்ல போறா? பையன் அவன் மாட்டுவாரு. நீங்க எப்படியும் மாட்டிப்பான். இது எப்படா குடிக்கிட்ட? இது வந்து இப்படி பண்ணி இப்படி திறந்து ஒரு கிளாஸ் போட்டு ராவாஸ்டனா நீதான். இந்த ஊர்ல ராவாஸ்னா நீதான். இப்போ பயங்கர டேஞ்சரா இருக்கும் போல. இது ஏரியாவில் டெவலப் ஆகணும். இதை வாங்கிக்கலாம் போல. இது அவ்வளோதான். இது வாங்கிக்கலாம். பட்டுன்னு அடிச்சு ஓப்பன் பண்ணி டக்குன்னு அடிச்சு அடி பாடுவோம்னு குடிச்சுன்னா மஜாவா இருக்கும். அப்பா ஏய் நம்ம 3 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் பண்றோம். சூப்பரா ஜெயமாகிற பாரு. தெருவுலயே நம்ம தான்டா. நம்ம செதற விடுறோம், பதற விடுறோம், கதற விடுறோம். நம்ம தான் எல்லாமே. வா உட்காரு. எங்க அதுக்குள்ள ஆய் போற மாதிரி ஏஞ்சிக்கிறீங்க? எல்லாம் எடுங்க ஆளு கொண்டு எடுங்க போட்டுடலாம். ஏய் யார்ட்டையும் தெரியாம தானே வீட்டுக்கு? ஆமா நான்லாம் பயங்கரமா ஆளு. எங்க அப்பா அடி கொட்டாச்சுன்னா அந்த அடி தூக்கின்னு வந்துட்டேன். எதுக்கு தூக்கி கழுத்துக்கு போட்டு கொண்டு வேண்டி தானே? அதெல்லாம் கொள்ள விடாது. நல்ல பையன். ஆன்ஸ் பாக்கெட் நம்மளுக்கு கோசம் கொடுத்துக்கிறாரு. அவர் எப்படி கொள்ள? அதெல்லாம் கொள்ளக்கூடாது. வா ஆளுக்கு ஒன்று நீ கூட ஒன்று. அப்படி குடிக்கூடாது. இது சைடிஸ் கிளாஸ் எல்லாம் வச்சு தான் குடிக்கணும். தண்ணி ஊற்றி சோடா ஊற்றி முறுக்கு வச்சு எல்லாத்தையும் குடிக்கணும். அப்படியே குச்சா செத்துக்கிட்டு போயிட்டு யார் பாப்பா? உங்க அப்பனை யார் பதில் சொல்லுவா? அவ்வளோ வேலை இது எதுக்கு எடுத்துன்னு அந்த கருமாந்தத்துக்கு போட்டு வர வேண்டியதானே? இல்லை எடுத்துட்டு வர்றா எதுல எழுதி எடுத்துட்டு வரனா? கிளாஸ் இல்லை, அங்கே வந்து தண்ணி இல்லை, முறுக்கு இல்லை, சிப்ஸ் இல்லை, ஊறுகாய் நின்றுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துக்க. வத்திப்படி யார் கொடுப்பா? அப்படின்னா வத்திப்படி யாரு பார்த்தாப்பா? ஷோ மந்தே போயிட்டேன். டேய் எங்க அப்பா அந்த கிடுக்கிடுக்குன்னு வரல லைட்ரு அதை வச்சுருந்தாரா? ஐயோ அதை மறந்துட்டேடா. டேய் நீங்கள் 2 பேரும் இதே வேலை. டேய் இது போடுங்கடா. ஆளுக்கு ஒன்று ஆளுக்கு ஒரு ஸ்டவ் ஊற்றி தரேன். நீங்கன்னா பரவாயில்ல. சைடிஸு வாட்டர் கேனு இதுவும் ஒன்றுன்றீங்க, முறுக்கு எல்லாம்
உனக்கு வெத்தி பேட்டி வேணுன்ற இது எதுவுமே தேவையில்ல. அதுமே கையில போட்டுமா நிட்டுமா ஆளுக்கு ஒன்று வச்சு ஜம்பு சுத்துங்க போங்க. உருண்டை அடிச்சுனா கிளம்புறான் அவ்வளோதான். ஏய் ஏறா ஆளுக்கு ஒரு உருண்டை உருட்டுறா. டேய் நீ போட்டுனே இருங்க, நம்ம தண்ணி எல்லாம் முறுக்கலாத வழி என்னட்டா. நீ எங்கடா போற? அம்மாவே எடுத்துன்னு வந்து தரேன் சாமிய. புறம்போக்கு நாய, நீ எல்லாம் சோத்த தானே தின்ற இல்ல வேற எதனா தின்றியா? என்ன இப்ப எதுக்குங்க அது கத்தி நீ வீட்டுக்கு பண்ணி கூட்டாளி மூஞ்சிங்களே மகரீங்களையும் பாத்தியா? என்ன ஆச்சு இப்ப? புறம்போக்கு நாய, என்னடா வேலை மயிறு? உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையாடா? ஸ்கூல் பேக் தூக்கின்னு போற வயசுக்கு இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? இப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சும்மா இங்க வந்து கொலைச்சு நிக்கிறேன். என்ன பொண்ணுக்கு என்ன வேணும்? ஏன்டா நீங்க பண்றதெல்லாம் பாக்காம உங்களை திட்டின்னு உக்காந்துங்கிறேன். ஏய் வெளியேறா, ஏய் வெளியேடுங்கடா. என்னடா பையன் வெளியேறா? இந்தா என்ன இப்ப இதா வச்சுக்கிறான். எதுக்கு இப்ப என்ன அப்ப நம்ம அப்பா குடிக்காத்த, நம்ம அப்பா குடிக்காத்த, இவங்க அப்பா குடிக்காத்த, வெளியே அண்ணங்காரன் குடிக்காத்த, நாங்க எதாவது குடிக்கிறோம். உங்க அம்மா தைரியம் வந்துச்சானாயா? என்னத்துக்கு இப்ப தைரியம் வேணும் சொல்லு? இதெல்லாம் நம்ம அப்பா பண்றேன் தானே, அலுவ பண்றது தானே. அப்ப நான் குடிக்கும் போது என்னத்துக்கு? புறம்போக்கு நாய, உங்க அப்பா அப்படி இருந்தா இப்ப 6 பேக் வச்சுக்கிறான்னு சொல்றல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு திருத்தி எனக்கு தானே தெரியும். உள்ள ஃபுல்லா சுருங்கி 6 பேக் வந்துச்சுடா. உள்ள ஃபுல்லா அழுவி போச்சா நாய. இன்னும் கெடுதல் சொல்றீங்களா? குடிக்கூடாது சொல்றீங்களா? எதுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு வரீங்க? வீட்டுல இருந்து வந்து ஏன் குடிக்கிறீங்க? உங்க அப்பனை செருப்பால அடிக்கணும்டா. வீட்டுல குழந்தை புள்ள இருக்குது, அவன் எதிர்க்கிற மாதிரி பண்றேன்னு. டேய் நரம்பா, டேய் இது ஒரு விஷமாவோ ஒரு பால் டயலோ இதெல்லாம் ஒரு கெமிக்கலா இருந்தா வீட்டுக்கு என்ன அலுவல் பண்ணுவாங்களா? இல்ல தமிழ்நாடு அரசு தான் கவர்மெண்ட் நம்மளா குடுமா? புரியுதா? எல்லாம் நம்ம எல்லாம் எதுவுமே குடிச்சிடும், எதுவுமேன்றோம். இவங்களுக்கு கிடைக்காது, இதெல்லாம் நம்ம கிட்ட போற பிட்டுடா. இதெல்லாம் சும்மா யாருக்கிட்ட கடை அடிக்கிற நீ? கிளம்பு நீ. டேய் லூசு பையலே, உரா டேய் வீட்ல என்ன டென்ஷன் பேசுறீங்க? என்னடா பின்ன ஒப்பம் பண்ண தேட நம்ம பண்ணிட்டோம், இல்ல உங்க அண்ணன் குடிக்கிறத நம்ம குடிச்சிட்டோமா? ஏச்சி ஆளுங்களே தெரியாத பசங்க அவங்ககிட்ட போய் நீ அறிவுரை சொல்லுங்கிற. இதோ நரம்பு உக்காந்து கிடக்குறானே, அவங்க அப்பா எப்படி சத்தான் தெரியுமா? இதோ எங்க அண்ணன் குடிச்சிட்டா வீலிங் சுத்துவான்னு சொல்லுங்கிறானே பெருமையா. அவங்க அப்பனும் குடிச்சிட்டு தான் சத்தான் தெரியுமா? அவங்க அம்மா ஒத்த பொம்பளை இருந்து 2 பசங்களை எப்படி தெரியுமா பாத்துக்குது? அவங்க அம்மா போற கஷ்டம் நீங்க கண்ணார பார்த்து தானே இருக்கிறீங்க. காலைல 8 மணிக்கு போகுது, சாயந்தரம் 8 மணிக்கு வருது. இதுக்கு நடுவில் குழந்தைங்க என்ன பந்து ஏது பந்தேன்னு அது வயிற்றுல நெருப்பு கட்டி அலையுது. இந்த பையன் 1.5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா செத்தாரு தெரியுமா உனக்கு? எதனால? இந்த குடியால தான். இந்த அவங்க குடும்பம் எப்படி கேட்டுச்சு? இந்த மாதிரி பாத பொருளால தான் அவங்க குடும்பம் கேட்டுச்சு. கேட்டு பாரு, அவங்க சித்தப்பா பெரியப்பெல்லாம் எங்கிறாங்கண்ணே? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாங்களா? ஏன் பாதுகாப்பு கேட்டு போய்க்கிறாங்களா? உங்க அப்பா நான் மாநாடு வைக்க போறேன் என்ன? புறம்போக்கு நாய்ங்களா, எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறதுங்களா சொல்லணும். வீட்டுல குழந்தை பிள்ளைங்க இருக்குது, நம்ம இந்த மாதிரி கெட்ட பொருள் எல்லாம் வீட்டுல எடுத்துன்னு வந்து அதுங்க எதிர்க்கவே நம்ம பண்ணுக்கிறோமே, சிகரெட் பிடிக்கிறோமே, குழந்தைங்க பார்த்து கெட்டுருமே. அப்பெல்லாம் பெருசுங்களுக்கு அறிவு மாதிரி இருக்காது. நம்ம கெட்டணும், ஆனா குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கணும். இந்த பாரு புறம்போக்க, உங்க அப்பங்கிட்டே சொல்றேன் இரு. நேத்துக்கு பாப்பாட சொல்ல போற மாதிரி புடுங்க சொல்றாங்க. சொல்றல குடிச்சா இதெல்லாம் கெடுதி ஆகும், வாயில் புண்ணு ஆகும், சரக்கு அடிச்சு வயிறு கொடலாம் வீங்குது சாவறேன்னு சொல்றல. நீங்க யூஸ் பண்றீங்கம்மா? நான் உன்னை தொடப்பு கடையில அடிச்சு உன்னை திருத்துற மாதிரி உங்க அப்பனுக்கு உங்க அம்மா இருக்கிறாங்க பாரு, அவங்க தொடப்பு கடையில அடிச்சு திருத்தி இருந்தா இப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து பேசினு இருக்க மாட்டேன். அது வந்து கடையில விற்க கூடாதுன்னா மச்சான், கடையில விற்க கூடாது. டேய் எதுக்கு வாங்கி சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க? சூப்பரா நீ கேட்ட பாரு ஒரு கேள்வி. இங்க இருக்கிற பொருள்லாம் முக்காவாசி பேன் பண்ண பொருளுடா, தடை செய்யப்பட்ட பொருளுடா. நரம்படி நாராயண ஒரு கேள்வி கேட்டேனே, மைண்ட்ல விந்தா உனக்கு ஏன் போய் அப்படி விற்கிறாங்க கேட்டாம்ப பாடே வாடா 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 நீ வாடா. சூப்பரா போடா. ஏன்டா அந்த பாட்டிலே தான்டா போட்டுக்குது, அந்த பேப்பருங்கலாம் எடுத்து பாடுறா அதுல தான்டா போட்டுக்குது. இதெல்லாம் உடம்பு நல்லது கெடுதல் கெடுதல். படிக்க தெரியலப்பா, நான் வெறும் பேட் ஃப்ளோமா, நான் ஒத்துக்கிறேம்மா. நீ படிச்சவன் தானம்மா, அப்புறம் ஏமா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறீங்க குடிக்கிறீங்க? எப்படி போட்டம்பர் வாய் மீட் போட்டம்பர் கிளம்பினே புறம்போக்க. அப்புறம் அசிங்கமா திட்டுவோம், புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். இருடா உங்க அப்பனை போய் வெளுக்குறேன்டா. உங்க அப்பனை வெளுக்குற வெளுக்குல உங்க அப்பா 4 இருந்து இந்த கன்றாவெல்லாம் தொடாம இருந்தா அதை பார்த்து நீக்கு திருந்துவல்ல. உங்க அப்பனை போய் வெளுக்குறேன். டேய் நரம்பா, ஏய் இங்க பாடுறா, ஏதோ சின்ன பசங்களுக்கு பார்க்க மாட்டேன். செருப்பு என்ன பியூ அடிப்பேன் நான். புறம்போக்கு நாங்களா என்ன உங்களுக்கு? ஒழுங்கா ஸ்கூல் பேக் தூக்கின்னு ஸ்கூல் ஓடுங்கடா. உங்க டீச்சர் கிட்ட வந்து சொல்லணுமா? டேய் நான் தான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன். அவங்க அப்பா செத்துட்டான், அவங்க அப்பா பெரியப்பாலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லு. ஏன்டா நல்லதை தின்ட்டு நல்லபடியா சாவுங்களாண்டா? ஒரு 2 நாள் முன்னாடி 27 வயசு பையன் செத்துட்டான் டப்புன்னு ஹார்ட் அட்டாக்ல. என்ன பண்றது?
டேய் எல்லாம் ஒரு நாள் இருக்க போறோம், ஒரு நாள் சாவ போறோம். ஜாலியா எழுந்திரிச்சு சாவும். அந்த காலத்துலாம் ஹார்ட் அட்டாக்னா நானே தெரியாம இருந்துச்சுடா. இப்ப 27 வயசுக்குலாம் ஹார்ட் அட்டாக்னா அது கின்னஸ் ரெக்கார்ட்ரா நாயே. என் அப்பா கூட தான் கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சாரு. நேத்து பாத்தியா இல்லையா? குடிச்சு சிகரெட் ஈத்து கண்ணு வாய் மூக்கு எல்லாத்துலயும் விட்டாரு பாரு. நாளைக்கு ட்ரை பண்ண போறாராம். முடியில இருந்து வர போதான் போகலாம். சுட்டின்னு படுத்துங்கறாரு உங்க அப்பா. நீ போய் பாக்கல? போய் பாருடா வீட்ல. மச்சான் நாளைக்கு அங்க அப்பா மொத்த முடியல எல்லா முடியில புகை அடிக்க போறாரு. ஸ்ப்ரே அடிப்பாங்கல்ல. சொல்றா உண்மையா? ஏய் எங்க அப்பா சரியான பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களா? சரியான வித்தக்காரன்டா. நீ வேணா நீ உங்க அப்பா நீ உன்னை தூக்கி போட்டு கொளுத்துனா நல்லா புகை வரும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவு சொல்லுங்கறேன், அப்புறம் என்னடா நீ அவனுக்கு ஏத்தி விட்டுனுங்கற? நான் தான் சொல்லி தானேங்கறேன். என்னம்மா பண்ணணும்ன்றா? மரியாதை இந்த கரும கண்டா எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லுங்கறேன். தூக்கி போட்டு வேலை மேற பாக்குறா. ஏய் நரம்பா ஆச்சு சோயிட்டு வச்சிருவோம் உன்னை. சும்மா என்ன உனக்கு? ஏய் தூக்கி போட்டு வாங்கடா. எந்த படா? சரி இன்னைக்கு நாளே போச்சுடா. வேஸ்ட் ஆயிடுச்சுடா. காசே வேஸ்ட் மோ. ஹே போலாம் வா.